ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய உருவத்தை தொட்டவும் வாழ்க்கையில் இனி அழகான வெற்றிகளை நித்தமும் நீ பெறப்போற. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து, நீ என்கிட்ட ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்ட உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அழகாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்னை தொட்டதின் பலனாக இனி எல்லா வெற்றிகளும் தானாக உன்னை தேடி வரப்போகுது. இனிமேலும் தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கு தயாராகு. இந்த உலகத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய செயல்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவுகள் ஒவ்வொன்றாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி செய்வது போல தெரிந்தாலும் அவங்க மனசில் நல்ல எண்ணத்தோடு செஞ்சாங்களா கெட்ட எண்ணத்தோடு செய்தார்களா என்பதை பொறுத்து தானே அவங்க வாழ்க்கையில் விஷயங்களும் மாறும். பறவைக்கூடு மேலே கல்லை எரிஞ்சினா அதில் இருக்க பறவைகள் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போயிடும். ஆனால் தேன் கூடு மீது நீ கல்லை எரிஞ்சினா அந்த தேன் எல்லாம் மொத்தமாக உன்னை கொட்டுவதற்காக ஓடி வரும். அப்புறம் நீ தான் ஓடணும். அதனால்தான் எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாத. நீ செய்த கெட்டது எல்லாம் பல மடங்காக உன்னை துரத்திக்கிட்டு உன் பின்னாலேயே வரும்னு நான் சொல்கிறேன். நீ எப்போதும் நல்லதை தான் நினைக்கிற, நல்லதை தான் செய்கிற. ஆனாலும் இந்த பாழாய் போன மனிதர்களின் மனம் சில சமயங்களில் தவறான விஷயங்களின் பக்கம் திசை திரும்புகிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனிமேலாவது எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக போகணும். தேவையில்லாமல் பேசவோ சண்டை போடவோ பிரச்சனைகளை வளர்க்கவோ கூடாதுன்ற முடிவு எடுத்துக்கோ. ஏன்னா சண்டை போடும்போது பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் மறுபடியும் உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு எதிரியாக உங்களை மாற்றிவிடும். எப்போதும் பொய்யாய் பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையாய் பேசக்கூடிய, உண்மையாய் நடக்கக்கூடிய உன்னை எல்லாரும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். என் ஆசைப்படி நீ நியாயமாக நேர்மையாக வாழணுங்கிறத உன் மனசில் உறுதிமொழியாக எடுத்துக்கோ என் செல்லமி. உன்னை யாராவது நம்ப வச்சு ஏமாத்தினாங்கன்னா அதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். ஏன்னா உன்னை ஏமாத்திட்டு ஒருத்தர் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடவே முடியாது. அவருடைய வருங்காலம் முழுவதும் நிச்சயமாக அவர் வருத்தப்படக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். அதனால் உனக்கு யார் கவலையை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ அதை பற்றி யோசிக்கவே வேணாம். உனக்காக நான் இருக்கேன், உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்னு உன்னுடைய தவறுகளையும் தவறுகளை மன்னிக்கிற நானே உனக்கு தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையும் கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழப்பார் என் செல்லமே. கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ துன்பமோ தோல்வியோ துயரமோ எது வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாரான ஆளா, தைரியமான ஆளாக நீ இரு. மறுபடியும் மறுபடியும் நீ செய்கிற முயற்சிகள் தோற்று போகும்போதும், உனக்கான விஷயங்கள் நடக்காமல் போகும்போதும், என்னடா எங்கேயோ தவறு நடக்குதே நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நீ நம்புகிறாயே ஒரு மனிதர், அவர் நல்லவனா அல்லது துரோகியா என்பதை முதலில் உணர்ந்து கொள் என் செல்லமே. ஒருத்தர் மூலமாக நீ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிற, ஆனால் அது மறுபடியும் தப்பாக நடக்குதுன்னா அது அவர் செய்யக்கூடிய தவறாக கூட இருக்கலாம். அவர் சரியானவராங்கிறத முதல்ல யோசித்து புரிஞ்சுக்கோ. யார் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து நீயும் அவர்களுக்கு அதை திருப்பி கொடுத்தால் போதும். உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கிறவங்களுக்கு நீ மதிப்பையும் மரியாதையும் கொடு. சும்மா தேவைக்காக உன்னை தேடி வர்றவங்களையும் காரியத்துக்காகவும் கூட பழகிறவங்களையும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே உன்னிடம் பேசுபவர்களையும் நீ தூரத்திலேயே வைத்துக்கொள் என் செல்லமே. எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டா நான் தனியாக கஷ்டப்படணுமே நினைக்காத. நல்லவங்க இல்லாமல் கெட்டவங்களை கூட வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறத விட தனித்து இருப்பதே எவ்வளவோ மேல்தான். ஏற்கனவே உன் தாயின் வயிற்றுல நீ 10 மாதம் கருவறை எனும் இருட்டறைக்குள் தனிமையில் இருக்க பழகியை கொண்டு விட்டாய்தானே. அப்புறம் என்ன, இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த சாயப்பா நானும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது யார் உன்னை விட்டு விலகிச் சென்றால் என்ன? நீ தைரியமாக தனியாக இருக்கலாம். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நானே உன்மேல உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி கொண்டு வந்து உன் பக்கத்தில் உன் கூடவே வைப்பேன். எப்போதும் துரோகம் என்பது உனக்கு நடக்கத்தான் செய்யும். ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேனே, எனக்கு துரோகம் நடந்துருச்சேன்னு நினச்சி நடந்ததையே யோசித்து புலம்புவதை விட அந்த விஷயத்தில் நீ கற்றுக்கிட்ட பாடத்தை ஞாபகம் வச்சு மறுபடியும் அப்படி ஒரு நடக்காமல் தப்பிச்சுக்கோ. இந்த உலகத்தில் கூட பிறந்தவங்களே நீ முழுசாக நம்பினா கூட
அவங்க மூலமாக ஏமாற்றமும் துரோகமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போதும் ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ பார்த்து மிரண்டு போயிடாத. எது எப்போது யார் மூலமாக வேண்டுமானாலும் உனக்கு வந்து சேரும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள தைரியமாயிரு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கேன்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஓம் சாய்ராம்.